ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற பொழுது இது கையெழுத்தாய் உதயமின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஸ்டேட். இது லா, இது ரூல். நீங்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் சண்டை போடலாம், ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதான் ரூல். சரி, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இப்போ பேசலாம். இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறைமுகமாக மின் கட்டணம் எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கிறது, அது ஏன் எங்கேயும் விவாத பொருளாகலை? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், யாரோ இல்லை, நான் பேரோடு சொல்கிறேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் டாக்டர் TNEB.net org அஃபிஷியலாக எடுத்து போட்டிருக்கிறார். அஃபிஷியலாக 2 பில்லை கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு. டிஎம்கே பீரியடில் போட்டிருக்கிறாரு. 1 யூனிட்லேருந்து 100 யூனிட் வரைக்கும் 0 பில்லு. சரியா சார்? ஒரு 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணால் அல்லது 600 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணவருக்கான பில்லை நான் சொல்கிறேன். 101லேருந்து 200 வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 100 யூனிட்டுக்கு டிஎம்கேல பில் உண்டு. எவ்வளோன்னா ₹2.35 ஒரு யூனிட்டுக்கு. அப்போ 235 ரூபா. சரிங்களா? இப்போ 401 யூனிட்டை தாண்டாங்கன்னு வைங்க, 500 யூனிட் வரைக்கும்னா ₹6.03 சார். சரியா? இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1742 பில் வருது. அதே யூனிட்டை இப்போ பயன்படுத்தியவருக்கு பில் எவ்வளோமா வந்திருக்கு? ₹2880. சத்தமின்றி பேக்டோரில் இபி பில்லை உயர்த்தி இருக்கிறார்கள், மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மின் வெட்டு, ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு.